இப்போ நம்ம வந்து இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் உணவுகளை பற்றி பார்த்தோம். பழங்கள் எல்லாமே நான் சொன்னேன் இல்லைங்களா? நட்ஸ் எல்லா வகையிலையும். இதில வந்து இதெல்லாம் சில பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாம் போயின்னு தான் இருக்குது டாக்டர். ஆனால் ஒரு 4, 5 தடவை அவனுக்கு வராமல் இல்லையே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதாவது நோய், ஒரு கோல்டு, காஃப், ஜுரம் இதெல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்திய குழந்தைகள் நல மருத்துவத்தின் கணக்குப்படி, இல்லை இந்திய சுகாதார நிறுவனம் WHO ஸ்டாண்டர்ட் அது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஊரை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சுற்றுப்புற சூழல், என்விரான்மெண்டல் பொல்யூஷனு, இருக்கக்கூடிய சூழ்நிலை, வாட்டரு, கண்டாமினேட் இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு குழந்தைக்கு ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறது ஒரு 2 வயசுக்கு கீழேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணமாக ஒரு 4லேருந்து 5 தடவை ஒரு கோல்டு பிடிக்குதுங்கிறது சாதாரணம். அது நீங்கள் ஒரு பெரிய நோய், ஐயோ 4 தடவை வந்துருச்சு நீங்கள் அப்படிலாம் எடுத்துக்க வேண்டிய கவலைப்பட வேண்டியதில்லை. நான் சொல்ல வர்றது எப்படின்னா, ஒரு மூக்கில் கொட்டுறது, ஒரு தும்மல், ஒரு லேசான இருமல், ஒரு ஜுரம் 2 நாளில் சரியாயிடுது. நீங்கள் டாக்டர்கிட்ட வராமையும் சரியாகலாம். இல்லை டாக்டர்கிட்ட வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்னு ஒரு பவர்ஃபுல்லாக கொடுக்காம வெறும் கோல்டுக்கான மருந்து, இல்லை ஜுரத்துக்கான மருந்து இதெல்லாம் ஒரு 2 நாள் கொடுத்து குழந்தைய ஆரோக்கியமாக வச்சிருந்து, நல்ல காற்றோட்டமாக வச்சிருந்து, சத்துள்ள உணவுகளை கரெக்டான முறையில் கொடுத்தாலே குழந்தை நார்மலுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 நாள் 3 நாள் வந்து போகக்கூடிய ஒரு வைரஸ் ஃபீவருங்கிறது ஒரு வருட கணக்கில் பார்க்கும்பொழுது ஒரு 3லேருந்து 4 தடவை இல்லை மேக்ஸிமம் 5 டைம்ஸ் வரலாம். அந்த 5 தடவைக்கு மேலே வரும்பொழுது தான் நம்ம கொஞ்சம் உஷாராயிடணும். குழந்தையோட எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாகுதோ, எதுக்காக மோர் தென் 6 to 7 டைம்ஸ் வருது டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படி. நாங்களும் அதுக்காக தான் உங்களை வந்து இந்த பழைய சீட்டுங்கெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, ஃபைலை கொண்டு வாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஸோ இந்த அடிக்கடின்னு நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்க. நாங்கள் வந்து எவ்வளோ அடிக்கடி என்ன மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு நான் பார்க்குறேன், இல்லை வேற ஒரு டாக்டர் பார்க்குறாரு, எங்கே வேணால் நீங்கள் காமிச்சிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த அடிக்கடிங்கிறது எவ்வளவு, என்னென்ன மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ இவனுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வருங்கிறது நாங்கள் அசஸ் பண்ணிவிடுவோம். அந்த அசஸ்மெண்ட்டை வச்சே நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். இல்லைம்மா இவனுக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லது, இல்லை தேவையில்லை இதெல்லாம். இப்போ எல்லாத்த பற்றியும் ஒரு மாதிரி ஒரு மேல் இந்த வாரியாக பார்த்துட்டோம். ஆனால் நீங்கள் எப்போ ஜுரம் வந்தாலுமே, எப்போ கோல்டு வந்தாலுமே ரொம்ப பதட்டப்படாமல் ஒரு கூலாக இருங்க. ஆரோக்கியமாக நல்லா ஒரு உணவு கொடுத்து, நல்ல ரெஸ்ட்டு கொடுத்து, நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து குழந்தைங்களை வந்து உற்சாகப்படுத்தி வைங்க. நீங்களும் பயந்து குழந்தைங்களையும் பயமுறுத்தி அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு ஜுரம் வரும் போகும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவர் பாசிட்டிவ் திங்கிங், நம்ம குணமாகும், நிச்சயமாக சரியாகும், அந்த மாதிரி அப்ரோச் இருக்கணும். ஓகேங்களா? ஆல்வேஸ் குட் திங் வில் ஹேப்பன் டு மை லைஃப் அப்படின்னு எப்போதுமே வந்து நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த பாசிட்டிவ் வந்து அந்த வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். ஓகேவா?